الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وآله وصحبه أجمعين وبعد. நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வழமை போன்று இன்றைய இஃப்தார் சிந்தனையிலே நபிமொழி ஒன்றை எமது சிந்தனைக்காக பார்க்க இருக்கிறோம். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருப்ப சாயிமின் ஹல்லுஹு மின் சியாமிஹி அல்ஜூஉ வல் அத்தஷ் வருப்ப காயிமின் ஹல்லுஹு மின் கியாமிஹி அஸ்ஸஹர். அஹ்மத் இமாம் அவர்கள் இந்த ஹதீஸை தனது கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் பகல் முழுக்க தாகித்திருப்பதையும் பசித்திருப்பதையும் தவிர வேறெதுவுமே அவர்களுக்கு கூலியாக கிடைப்பதில்லை. அதே போல எத்தனையோ இரவு வணக்கங்களிலே ஈடுபடுகின்ற இரா வணக்கவாளிகள் அவர்கள் கண் விழித்திருப்பதை தவிர வேறெந்த பயனும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை அவருடைய வணக்கத்தின் மூலமாக. உண்மையிலேயே இந்த ஹதீஸை எமது சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டால் இது எங்களுக்கு இஹ்லாஸான முறையிலே அல்லாஹுக்காக வேண்டி நாம் நோன்பு நோட்பது மற்றும் இரா வணக்கங்களிலே ஈடுபடுவது, இதன் தாற்பயத்தை தான் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. மன்காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை இன்னொரு ஹதீஸில் தெளிவாக சொல்கிறார்கள். எவரொருவர் ரமலானுடைய காலத்திலே நோன்புடைய காலத்திலே அல்லாஹுக்காக கூலியை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றார். எனவே எங்களுடைய நோன்பு, எங்களுடைய தொழுகை, இராவணக்கங்களில் இஹ்லாஸ், அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்க்கின்ற அந்த கலப்பற்ற எண்ணம், தூய்மையான எண்ணம் மிக அவசியம் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போலதான் எத்தனையோ இரா வணக்கவாளிகள் ரமலானுடைய காலங்களிலே இரவிலே நின்று வணங்குகிறார்கள். அந்த நின்று வணங்குவதன் மூலமாக அவர்களுக்கு இரவிலே கண் விழித்திருப்பதை தவிர வேறெதுவுமே கூலியாக கிடைப்பதில்லை. காரணம், அவர்கள் அல்லாஹுக்காக என்ற தூய எண்ணத்தோடு அவர்களுடைய இபாதத்துகளை, இராவணக்கத்தை நிறைவேற்றவில்லை. எனவே அவர்களுக்குரிய கூலி இந்த உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்காது. மாற்றமாக அவர்கள் கண் விழித்திருந்ததை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் செலவிடுகின்ற நேரங்கள், நாங்கள் இபாதத்துகளுக்காக கழிக்கின்ற நேரங்கள் பெருமதியான நேரங்கள், அவைகள் விலைமதிப்பற்றவை. எனவே அந்த நேரங்கள் மீண்டு வரப்போவதில்லை. நாங்கள் எந்த நற்கருமங்களில் எங்களுடைய செயற்பாடுகளை கழிக்கின்றோமோ அந்த செயற்பாடுகளிலே நாங்கள் உயிரோட்டமான செயற்பாடுகளாக இருப்பதற்கு எத்தனிக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும், முழுமையாக அதிலே எங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எங்களுக்கு நேரம், காலம் எவ்வளவு வீண்விரயமாகிறதோ அதே போல அந்த இபாதத்துகள் மூலம் கிடைக்க வேண்டிய கூலிகளும் அதற்கான பரிசுகளும் இம்மையிலும் கிடைக்காமல் மறுமையிலும் கிடைக்காமல் போய்விடும். அதன் மூலம் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆக முடியும். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு நபிமொழியிலே திட்டத் தெளிவாக சொன்னார்கள். மன்லம் யத கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யத தஆமஹு வ ஷராபஹு. முத்தஃபக்குன் அலைஹி. எவரொருவர் நோன்பு நோற்றுக்கொண்டு பொய் சொல்லுவதையும் அது போன்ற தீய காரியங்களிலும் ஈடுபடுவதை விட்டும் தவிர்ந்து கொள்ளவில்லையோ அவர் நோன்பிருப்பதில் எந்தவிதமான பலனும் இல்லை. அவர் தாகித்திருப்பதிலும் பசித்திருப்பதிலும் அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நோன்பு ஒரு மனிதனை பட்டினி போடுவதற்காக வரவில்லை. ரமலான் எங்களை வயிறை சாப்பிடுவதிலிருந்து, நீர் அருந்துவதிலிருந்து தடை செய்வதற்காக வரவில்லை. மாற்றமாக எங்களுடைய உள்ளங்களிலே இறையச்சம் ஏற்படுத்த வேண்டும். ஏழைகளின் பசியை உணர வேண்டும். அல்லாஹுக்காக ஒவ்வொரு அமல்களையும் செய்கின்ற நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக, பயிற்சி பட்டறையாகவே எங்களிடம் வந்து செல்கிறது. எனவே நாங்கள் இந்த நோன்பின் மூலமாக
வெறுமனே நோன்பு நோற்றோம் என்ற பெயர் முஸ்லீம்களாக வாழ்வதை விட அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட இபாதத் செய்கின்ற நல்லடியார்களாக இறையச்சத்தோடு அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவை தினமும் நினைத்து இபாதத் செய்கின்ற நல்லடியார்களாக மாறுவதன் மூலமே எங்களுடைய இபாதத்துகளுக்கான பெருமதியை அல்லாஹ்விடம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது அல்லாமல் பிறருக்காக அல்லது அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக எங்களுடைய வணக்கங்களையும் செயற்பாடுகளையும் நோன்புகளையும் நாம் அமைத்து கொண்டால் நிச்சயமாக அந்த நோன்புக்குரிய கூலி ஈருலகிலும் கிடைக்காது. வெறுமனே நாங்கள் பசித்திருந்து தாகித்திருப்பதையும் இரவிலே கண்விழிப்பதையும் தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு மிஞ்சாது என்பதை எச்சரிக்கையாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வணக்கங்களில் கவனம் எடுப்போம், அதிலே உயிரோட்டத்தை நாங்கள் செலுத்துவோம். அல்லாஹுக்காக நின்று வணங்கிய மனிதர்களின் கூட்டத்தில் அனைவரையும் வல்லவன் ரஹ்மான் சேர்த்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.